8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 கவிதை திருக்கேதாரம். சமய இலக்கியங்களில் ஒன்றுதான் சைவம். இந்த சைவ பெரியோர்கள் பாடிய பாக்கள் திருமுறை என அழைக்கப்படுது. இது 12 திருமுறையா தொகுக்கப்பட்டிருக்கு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் முதலிகள் என அழைக்கப்படுறாங்க. 12 திருமுறைகள்ல முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என அழைக்கப்படுது. அந்த தேவாரம் பாடிய மூவர்ல ஒருவர் தான் யாருன்னு சொன்னா சுந்தரர். சுந்தரர் பிறந்த ஊர் திருநாவலூர். பெற்றோர் சடையனார், இசைஞானியார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னா நம்பி ஆரூரர். தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இறைவனுக்கு தோழனா செயல்பட்டதுனால இவருக்கு தம்பிரான் தோழர்னு சொல்லி பெயர் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு ஒரு பெயர் தம்பிரான் என்று ஒரு பெயரானது என்ன செய்யுதுன்னா காணப்படுது. சுந்தரர் அவர்கள் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகள்ல 7ஆம் திருமுறையா வைக்கப்பட்டுள்ளன. சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகை முதல் நூலாக கொண்டுதான் சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்திருக்காங்க. சுந்தரர்ங்கும் போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிடணும். தொடர்படுத்தி சொல்லிக் கொடுக்க அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா சுந்தரர்ங்கும் போது மறக்கவே மறக்காது. சுந்தரர்ங்கும் போது சுதந்திரமா இருக்கணும்னா நம்ம எல்லாரையும் ஒரு சிலரை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்போ சுந்தரர்ங்கும் போது நம்பி ஆரூரர். அவர் ரொம்ப நம்பினது அவருடைய தம்பி போல இருக்கக்கூடிய கடவுளை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப தம்பிரான் தோழர், தம்பி போல கடவுள் அவர் கூட இருந்து செயல்பட்டாரு அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அல்லது இறைவனுக்கு தம்பியா இருந்தாரு. அப்ப சுந்தரர் நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர் சிறப்பு பேர்ல அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம 12 திருமுறையில 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ 7ங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிடணும். ஏன்னா முதல் 3 என்னன்னா திருஞான சம்பந்தர், ஞானம் நெற்றி போட்ட ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஞானம் இருக்கிறது அப்படின்னு முதல் 3 திருஞான சம்பந்தர். அடுத்த 3 திருநாவுக்கரசர், நாவு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞானத்தோடு நாவால பேசணும்ட்டு அடுத்த 3 திருநாவுக்கரசர். அப்ப 6 முடிஞ்சிட்டு அப்ப 7வது சுந்தரர். ஏன்னா முதல் 7 தான் தேவாரம் என அழைக்கப்படக்கூடியது. அது மட்டும் இல்லாம சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகை என்னன்னா தொண்டர் போல காணப்பட்டாரு தம்பி, கடவுளுக்கு தம்பி போல அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. திருத்தொண்ட தொகை முதல் நூலா கொண்டுதான் சேக்கிழார் பெரிய புராணத்தை என்ன செஞ்சிருக்காங்க, படைத்தரல இருக்காங்க. சுந்தரர் இயற்றிய நூலை தொகுத்தவர் யாருன்னா நம்பி ஆண்டார். நம்பி நமக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர்னு சிறப்பு பெயரால அழைக்கப்படுறான்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அவரோட நூலை தொகுத்தவர் நம்பி ஆண்டார். நம்பிங்கிறது இதுலயும் இருக்கு. நம்பி ஆண்டார் நம்பி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நூல்ல சுந்தரர் பாடியுள்ள கேதரக பதிக பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேக்கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சுடப்படும் மாலை என்றும். அப்ப ஆரம்னாலே நம்மளுக்கு மாலைங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆரம் தாங்க அப்படின்னு சொல்லி கடையில கேட்பாங்க. அப்போ ஆரம்ங்கிறது மாலை குறிக்கக்கூடியது. அதே இது தேக்கூட்டல் வாரம் சொல்லி பிரிப்பாங்க. வாரம்ங்கும் போது இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படுகிறது. அதே இது பதிகம் என்பது என்னன்னா 10 பாடல்களை கொண்டது. நம்மளுக்கு அது நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். பதிகம்ங்கிறது 10 பாடல். நுழைமுன்ல பாருங்க, உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது எதுன்னு சொன்னா இசைங்கிறது நம்ம எல்லாருமே அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். மனிதனுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றலுடையதா இசை காணப்படுது. இசை கருவிகளில் ஓசையாடும் பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்தைக்கும் நினைச்சது விருந்தாகிறது. தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழல தான் தேவார பாடல் நமக்கு இப்போ பாடல் மூலமா நம்ம அறிய போறோம். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பண்ணோடு தமிழ் இசையை இனிய தமிழ் பாடலை நம்ம பாடும்போது எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா பலவை முழவு. இந்த முழவுங்கிறது என்னன்னு சொன்னா தோல் கருவிகள், விலங்குகளோட தோல்னால கட்டப்பட்டு செய்யப்பட்ட கருவி தான் முழவுன்னு சொல்லக்கூடியது. அந்த முழவு அந்த இதுல அடிக்கும் போது என்னன்னு சொன்னா நல்ல ஒரு சத்தம் கேட்கக்கூடிய அளவுல காணப்படும். அதே போல பலவைங்கும்போது முதிர்ந்த மூங்கில்கள். இந்த முதிர்ந்த மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது அந்த முழவு சத்தம் கேட்கறது போல அதிர்ந்து காணப்படுது. அதான் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர. அந்த பழமையான மூங்கிலுடைய முதிர்ந்த மூங்கில் இருக்கும்ல, அந்த மூங்கில் இணையும் போது முழவு அதிர்வது போல என்ன செய்யுது, அந்த சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லாம கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரியன்னு இருக்கு. கண்ணினுடைய ஒளி கனகச்சுனை, கனகம்ங்கிறது பொன்னை குறிக்கக்கூடிய சொல்லு. அந்த கண்ணுடைய ஒளியானது குளிர்ச்சியானதா காணப்படக்கூடிய அளவுல பொன்னை போன்று சுனையில என்ன செய்து நீரானது காணப்படுதான். அது வைரம் அவை சொரிய மண் நின்றன. வைரம் போன்று அவை என்ன செய்தான், இந்த மண் எல்லாம் நிரம்பி காணப்படுதான்.
இதனால கண்கள் வந்து ஒளி பொருந்தியதா காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத வேழங்கள் மண் வாரிக்கொண்டு ஏறிய கிண் என்று இசை முரலும் திருக்கேதாரம் எண்ணீரே. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேளங்க மதம் பிடிச்ச வேளங்கும் போது யானையை குறிக்கக்கூடிய சொல்லு. அந்த யானைகள்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா மண்ணை வாரி கொண்டு எரியுதாம். அது தரையில படும்போது கிண்ங்கிற இசை ஒலியானது கேக்குது. அது மட்டும் இல்லாம ஓயாத முறையில தொடர்ச்சியான என்ன செய்தான் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியதா அந்த தெருக்கேதாரம்ங்கிற இடம் காணப்படுது அப்படின்னு இருக்காங்க. இந்த திருக்கேதாரம்ங்கிற இடம் எங்க காணப்படுதுன்னா வடநாட்டுல உள்ள இமயத்துல அமையப்பெற்று காணப்படக்கூடியது. இங்க உள்ள இந்த சிவன் கோயில் எப்படின்னு சொன்னா பிறவி துயர்களை களையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன செய்றாங்க நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம மே முதல் அக்டோபர் வரை மட்டும்தான் என்னன்னு சொன்னா அந்த கோயில்ல என்ன செய்ய முடியும் தரிசிக்க முடியும். மத்த நேரம் பனியால இந்த கோயிலானது முழுமையான முறையில மூடப்பட்டு காணப்படும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயிலாதான் இந்த திருக்கேதாரத்தில் அமைந்துள்ள கோயிலானது காணப்படுது. சொல்லும் பொருள்ல பாருங்க. பண்ண இசை கனகச்சுனைங்கும் போது பொன் வண்ண நீர்நிலை, மத வேழங்கள்னா மதம் பிடிச்ச யானைகள், மத யானைகள், முரலும்னா முழங்கக்கூடிய சத்தம், தொடர்ச்சியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு. பழவைனா முதிர்ந்த மூங்கில். மதிப்பீடுல பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுல காட்டிலிருந்து வந்த வேழங்கள் கரும்பை தின்றன. வேழங்கிறது மத யானை குறிக்கக்கூடிய சொல்லு. கனகச்சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் குட்டல் சுனை. கனகம்னா பொன்னை குறிக்கக்கூடிய சொல்லு. முழவு குட்டல் அதிர முழவதிர. சுந்தரர் வந்து திருக்கேதாரம்ங்கிற கோயிலை வந்து அருமையான முறையில என்ன செஞ்சிருக்காங்க சித்தரிச்சு இவங்க வர்ணிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம கேட்டதோடு மட்டும் இல்லாம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.